உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பராசியின் புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். புத்தாண்டு தொடக்கத்திலேயே ஜென்மச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. வீடு மாற்றம், இடமாற்றம் வந்து சேரும். தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தேவைக்கேற்ற பணவரவு இருக்கும். அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஒரு தொகை வரும் முன்னதாகவே அடுத்த செலவு காத்திருக்கும். புத்தாண்டில் கிரக நிலைகள். புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி ஜென்மச்சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே குடும்பச் சுமை கூடும். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. ஆரோக்கிய தொல்லை உருவாகி மன உளைச்சலை கொடுக்கும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நேரம் இது. முக்கிய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். குரு பகவான் மே மாதத்திலிருந்து அர்த்தாஷ்டக குருவாக மாறுகிறார். எனவே கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். கட்டிடப் பணியில் தொய்வு ஏற்படும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். தொழிலில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். உத்தியோகத்துறை பொறுத்தவரை அடிக்கடி மாற்றங்கள் நிகழும். குருவின் பார்வை பலன். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. இதன் விளைவாக கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். வீடு வாகனம் வாங்குவதற்கு கடன் கிடைக்கும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். தீர்த்த யாத்திரை, தெய்வ வழிபாடு போன்றவற்றில் நம்பிக்கை கூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். கும்பசனியின் சஞ்சாரம். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஜென்ம சனியாக திகழ்கிறார். எனவே தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டியதற்கும் மனக்குழப்பம் அதிகரிக்கும். இனம் புரியாத கவலை மேலோங்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்வது நல்லது. சனியின் பார்வை 3, 7, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. சனியின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் உடன்பிறப்புகள் வழியில் இருந்த விரிசல்கள் அகலும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட வழக்குகள் சாதகமாகும். வியாபார போட்டிகளை சமாளிக்க புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். செய்தொழிலில் புதியவர்கள் வந்து இணையலாம். உத்தியோகத்தில் உள்ள கணவன் மனைவி இருவரும் வேறு வேறு இடங்களில் பணிபுரியும் சூழல் உருவாகும். உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு திருமணம் கைகூடும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் வந்து சேரும். ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்வோர் மற்றும் பங்கு சந்தையில் ஈடுபட்டிருப்பவர்கள் கவனமாக செயல்படுங்கள். ஆதாயம் கிடைக்க அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சனியின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் கர்மஸ்தானம் பலப்படுகிறது. பெற்றோரின் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. தொழில் மாற்றம் செய்யலாமா, இடமாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். சக பணியாளர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். தொழில் நடத்துபவர்களுக்கு போதிய மூலதனம் இல்லாமல் புதிய பங்குதாரர்களை சேர்க்க விரும்புவீர்கள். ரிஷபகுருவின் சஞ்சாரம் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பயிற்சியாகும் குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்கிறார். இதன் விளைவாக உங்களுக்கு அர்த்தாஷ்டக குருவின் ஆதிக்கம் நடைபெறும். உங்கள் ராசியை பொறுத்தவரை தன லாபாதிபதியானவர் குரு. அவர் 4ஆம் இடத்தில் பகை கிரகமாக சுக்கிரன் வீட்டில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் நெருக்கடி நிலை ஏற்படும். இக்காலத்தில் குரு வழிபாடு மட்டுமே உங்களுக்கு அவசியம் தேவை. குருவின் பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. பார்வை பயனால் நன்மை கிடைக்கும். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி பிறக்கும். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல் நலம் சீராகும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேர்வர். பணிபுரியும் இடத்தில் நீங்கள் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழில் ஸ்தானம் உறுதிமடைகிறது. எனவே என் ஜீவனத்திற்கு சிரமமில்லை. படித்து முடித்தும் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும். பொது நலம்
மற்றும் அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் இதுவரை கிடைக்காத சலுகைகள் கிடைக்கும். குரு பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்துடன் புனித யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருள்களையும் அத்தியாவசிய பொருள்களையும் வாங்குவதால் சேமிப்பு கரையும். பெண் பிள்ளைகளின் சீர்வரிசை பொருள்களை வாங்க முன்வருவீர்கள். ராகு கேதுக்களின் ஆதிக்கம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது நன்மைதான். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பற்றாக்குறை அகலும். தொழிலை விரிவுபடுத்த முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவர். அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. குடும்ப சுமை அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உடல் நலக் குறைபாடு அகல ஒரு தொகை செலவாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். சனி குருவின் வக்ர காலங்கள். சனியின் வக்ர காலத்தில் நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறும். விரையாதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் உங்கள் ராசிநாதனாகவும் சனி இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. சிலர் இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம். குருவின் வக்ரம் காலத்தில் பண நெருக்கடி அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்களும் சிரமங்களும் உருவாகலாம். பெண்கள், இந்த புத்தாண்டில் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எதிர்பாராத விதத்தில் வீடு மாற்றம் இடமாற்றம் அமையும். கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. பாதியில் நின்ற கட்டடப் பணி மீதியும் தொடரும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள இயலும். பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாமா என்று யோசிப்பீர்கள். பரிகாரம்: அஷ்டமி விரதம் மற்றும் கண்ணன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.